தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2026 முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் தேர்தல் பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன. மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சித்தலைவருமான கே. இளம்பகவத் தலைமையில் விளாத்திகுளம், தூத்துக்குடி, திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம், ஒட்டப்பிடாரம், கோவில்பட்டி ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் முறையாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன. தேர்தல் காலத்தில் பணம் மற்றும் பரிசு பொருட்கள் ஆவணமின்றி எடுத்து செல்லப்படுவது குறித்து குழுவினர் 24 மணி நேரமும் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். பறிமுதல் நடவடிக்கைகளில் எந்தவித சிபாரிசுகளும் ஏற்கப்படக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் ஒவ்வொரு வேட்பாளரும் அதிகபட்சமாக 40 லட்சம் ரூபாய் வரை மட்டுமே செலவு செய்யலாம் என்பதால் செலவினங்களும் பார்வையாளர்கள் மூலமாக கண்காணிக்கப்படுகின்றன. இந்த பணிகளில் வருமான வரித்துறை, காவல்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகள் இணைந்து செயல்பட்டு வருகின்றன. மாவட்டத்தில் உள்ள 6 தொகுதிகளிலும் 6,71,742 ஆண் வாக்காளர்கள், 7,04,689 பெண் வாக்காளர்கள், மூன்றாம் பாலினத்தோர் 193 பேர் என மொத்தம் 13,76,624 வாக்காளர்கள் உள்ளனர். இந்த வாக்காளர்கள் வாக்களிப்பதற்காக மாவட்டத்தில் 1,864 வாக்குச்சாவடிகள் தயார்படுத்தப்பட்டு வருகின்றன. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் விவிபேட் கருவிகள் ரேண்டம் முறையில் ஒதுக்கீடு செய்யும் பணிகள் அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் முடிக்கப்பட்டுள்ளன. அதனைத் தொடர்ந்து இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அந்தந்த சட்டமன்ற தொகுதியில் உள்ள வைப்பறைகளில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டு 24 மணி நேரமும் கண்காணிக்கப்படுகின்றன. மாவட்டத்தில் உள்ள 6 தொகுதியிலும் 100% வாக்குப்பதிவை உறுதி செய்யும் வகையில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மாவட்டம் முழுவதும் நடத்தப்பட்டு வருகின்றன. மாற்றுத்திறனாளிகள் இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட ஸ்கூட்டரில் பேரணி நடத்தி வாக்களிப்பதன் அவசியம் குறித்து வலியுறுத்தினர். மாற்றுத்திறனாளிகளுக்கு சாய்தள வசதிகள் மற்றும் வீட்டிலிருந்தே வாக்களிக்கும் ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள், முதல் தலைமுறை வாக்காளர்கள் மற்றும் இளைஞர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கல்லூரிகளில் கட்டுரை, ஓவிய போட்டி நடத்தப்பட்டு வருகின்றன. வ.உ.சி. கல்வியியல் கல்லூரி மாணவர் ஒருவர் 55 அடி நீள கார்ட்டூன் வரைந்து வாக்காளர் விழிப்புணர்வு ஏற்படுத்தியது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. வாக்கு உங்கள் உரிமை, 100% வாக்களிப்போம் போன்ற பல்வேறு வாசகங்கள் இந்த கார்ட்டூனில் இடம்பெற்றிருந்தன. தூத்துக்குடியில் உள்ள கடற்கரை சாலை, முத்துநகர் கடற்கரை உள்ளிட்ட பொதுமக்கள் கூடும் இடங்களில் பேரணிகள், கலை நிகழ்ச்சிகள் மூலமாக விழிப்புணர்வு மேற்கொள்ளப்பட்டது. திருச்செந்தூரில் கரகாட்டம், ஒயிலாட்டம் போன்ற நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் மூலமாக வாக்காளர் விழிப்புணர்வு பெற செய்யப்பட்டது. முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான தபால் வாக்கு வசதி இந்த மாவட்டத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. 85 வயதுக்கு மேற்பட்ட 2,894 பேரும், மாற்றுத்திறனாளிகளில் 2,422 பேரும் வீட்டிலிருந்தே வாக்களிக்க விருப்பம் தெரிவித்துள்ளனர். முதியோர் இல்லங்களில் நேரடியாக சென்று இதற்கான விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டத்தில் இதுவரை நடத்தப்பட்ட சோதனைகளில் 59,73,000 ரூபாய் ஆவணங்களின்றி கொண்டு வரப்பட்டது பறிமுதல் செய்யப்பட்டது. 7,24,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. மாவட்டத்தில் 244 மேற்பட்ட வாக்குச்சாவடிகள் பதட்டமான வாக்குச்சாவடிகளாக அடையாளம் காணப்பட்டு அங்கு கூடுதல் பாதுகாப்பு மேற்கொள்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் நுண் பார்வையாளர்களும் பணியமர்த்தப்பட உள்ளனர். இந்த வாக்குப்பதிவு நடவடிக்கைகள் வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற உள்ள வாக்குப்பதிவில் வாக்காளர்கள் சிரமமின்றி வாக்களிப்பதற்காக 9,000க்கு மேற்பட்ட அலுவலர்கள் வாக்குப்பதிவு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். அவர்களுக்கான முதற்கட்ட பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து மேலும் 2 கட்டமாக பயிற்சி அளிக்கப்படும்.